ஏங்க, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தா பாத்தீங்களா? ஏங்க, நம்ம கல்யாணமும் இப்படி நடந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அத்தை மாமா எங்க அம்மா அப்பா எல்லாரும் இருந்து நடக்கிற கல்யாணம் இப்படி தனியா நடந்துட்டேங்கிற ஒரே வருத்தம் தாங்க எனக்கு. ஏன் இப்ப ஏன் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம்லாம் நம்ம வீட்டுல நடந்திருக்காது. அப்புறம் அந்த கவிதாவை பிடிச்சி எங்க அம்மா என் தலையில வீம்புக்குன்னு கட்டியிருக்கும். இங்க பாரு, எப்படியோ நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. அது என்னமோ உண்மைதான். அன்னைக்கு உங்க அம்மா வந்த வரத்து எப்பா இப்பவும் என்னால மறக்க முடியலங்க. தாலியை கலத்தி வச்சுட்டு வெளியே போடி நாயேன்னு என்னை பார்த்து கேட்டாங்க. எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் தெரியுமா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஆனா நீங்க போட்ட போடல தான் உங்க அம்மா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. மாமாக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் முழிச்ச மொழி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அடி பாவி, அத்தான் பக்கத்துல அந்த இடத்துல நான் இருக்கணும். நீ இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. நீ சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா எனக்கு இன்னும் ஆத்திரமா வருது. எரிச்சலா வருது. உன்னை ஏதாவது பண்ணலாம் போல இருக்கு. ஆமா, இப்ப நீங்க போயிட்டு எத்தனை நாள்ல வருவீங்க? விசாக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏங்க, சென்னை தானே போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். நான் மட்டும் தனியா இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? கூட்டிட்டு போலாம் தான். நீ எதுக்காவது சம்மதிச்சனா கூட்டிட்டு போலாம். நீதான் முதல்ல வேலைக்கு கிளம்புக, அதெல்லாம் கவிதா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னல. அதுக்காக தான் ஏன் வேற கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால தான் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போன்னு போயிட்டு இருக்கேன். அப்ப சரி, நீங்க கிளம்புங்க. நான் சொன்னதுதான். முதல்ல கவிதாக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி, அதை மாத்த முடியாதுல்ல. ஆனா அவளுக்கு புரிய மாட்டேக்கே. அவ இன்னும் அத்தான் அத்தான் அத்தான்னு ஏன் பின்னாடி இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா? ஏங்க, அவ சின்ன பொண்ணு. சின்னதுல இருந்து உங்களை தான் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அது தெரியாம நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டோம். நம்ம கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ எந்த அளவுக்கு உங்களை விரும்புதா இருந்தா நான் விலகி இருப்பேங்க. ஏண்டி சனியன, இப்படி அநியாயமா பச்சை போய் சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரியாதா? நான் தான் உன்கிட்ட வந்து நேரடியா சொன்னேன்ல, அத்தானை நான் கட்டிக்க விரும்புறேன், நீ அவரை கட்டிக்காதுன்னு. ஆனா நீ என்ன சொன்ன? நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறா காதலிக்கிறோம். ஏன் உனக்கு ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னல. சனியனே, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளாம்ல. இங்க பாரு, நீ என்ன நினைக்கிற எதுவும் நடக்காது. ஏதோ ஒரு தடவை நீ நினைச்சது நடந்ததுக்காக மறுபடியும் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல நீயும் அத்தானும் ஒன்று சேர முடியாது. நான் தான் அத்தான் கூட இருப்பேன். என்னது அவ ரூமுக்குள்ள எட்டி பாக்குறா? சண்டாளி, என் மவன் இருக்க வேண்டிய இடத்துல இவவுக்கு அதுக்கிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காளா? வா வெளியே போகும், யாராவது பார்த்தா அசிங்கமா போயிரும். அம்மா பாருமா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சண்டாளி இருந்துகிட்டு இருக்கா. நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் உசுரோடு தானே இருக்கேன். என்னால முடியலம்மா. வேதனை துக்கம் தொண்டை அடைக்குமா. அப்படியே இந்த இடத்துல என் உசுரை விட்டுறலாமான்னு இருக்கு. ஏன்டி உசுரை விடணும்? நீ எதுக்கு உசுரை விடணும்? அவளை உசுரை விட வைப்போம். என்னம்மா சொல்ற? எம்மா என்ன சொல்ற? அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ உன் வேலையை போய் பாரு. மிச்சத நான் பாத்துக்கிறேன். அவ இன்னையோட காளி. அம்மா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். என் மக இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு இருக்கனால தானே அவ ஆத்தா அம்புடு திமிரா என்கிட்ட பேசுறா. ஏய், என்னையோட அவ காளி. அந்த இடத்துல நிரந்தரமா இருக்க போறவ நீ மட்டும்தான். வா போகும். அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, வா. சரிம்மா. ஏண்டி ஆடுகாலி நாயே, என் மக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற என் மக கண்ணு முன்னாடி 2 பேரும் கொஞ்சம் கொலாவுறீங்களா? என்னையோட நீ தொலைஞ்ச.
ஏங்க போதும் போதும், நீங்க கிளம்புங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆயிரும். இல்ல உங்க அம்மா வந்து சத்தம் போட போறாங்க. எங்க அம்மா என்னைக்குதான் சத்தம் போடல. நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். அதானே, மறுபடியும் குளியலு? அது அப்படித்தான். வெளியே போயிட்டு வந்தல, கல்யாண வீட்டுல ஒரே கூட்டம், நசு நசுன்னு இருந்துச்சு. அதனால துணிமணியை மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா கிளம்பணும். இல்லனா இப்படியேவா போக முடியும்? அதுவும் சரிதான். நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஏட்டி, இந்த மீனாட்சி இந்த பக்கம் வந்தாளா பாத்தியா? என்னத்துக்கு இப்ப இவ்வளவு அக்கறையா தேடுதியே? என்னன்னு தெரியல. அவ மருமக்காரன் ஒரு பெட்டியும் கையுமா வெளியூருக்கு போறான்னு நினைக்கேன். இவளுக்கு தெரியுமா தெரியாதா? மவளை கூட்டிட்டு போலியே, அவன் மட்டும் போறானேன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பையன் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து வீட்டுக்குள்ள தானே கிடக்கான். ஏதாவது வேலை விஷயமா போவானா இருக்கும். இல்ல மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அவ வீட்டு பக்கம் போனேன், அவளை ஆளைய காணும். வயக்காட்டு பக்கம் போயிருப்பாளோ? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அம்புட்டு அவசரமா கேட்கணும்னு போறீல, அதான் என்னன்னு கேக்குறேன். இந்த கொலையில பரவா அவ தங்கச்சி இருக்கா பாரு ஆவட, அவ இன்னும் அங்கிட்டு தானே கிடக்கா. எதையாவது பண்ணிக்கினி போட போறா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆத்தாள மவளும் உள்ள உட்காந்துருக்காளுவளே, இவ மவளும் அங்க இருக்கா. மாப்பிள்ளை வேற இல்லனா ஏதாவது சண்டை கிட்ட நடக்க கூடாது, கை கலப்பா ஆயிரும்ல. அதான் மாப்பிள்ளை வர வரைக்கும் மவளை வீட்டுல கூட்டியாந்து வைக்க வேண்டியதானேன்னு கேட்க போறேன். நீங்க வேற என்னதான் இருந்தாலும் ஆவட சித்திக்காரி இல்ல, எப்படி விட்டு கொடுப்பா? அக்கா மாவா தாமாவா மாதிரி தானே. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்துல அவளுக்கு ஆத்திரம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என்னதான் இருந்தாலும் அக்கா மாவால கொஞ்சம் பாசம் இல்லாமலா போவும். அதனாலதான் கண்டு காணாமலும் இருக்கா. என்ன சண்டாளி ஊர் பக்கம் போய் சேரலாம், மாவளுக்கு வேற மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கலாம். ஆனா மாவாக்காரி சம்மதிக்க மாட்டாளாம்ல. அதனாலதான் இங்க கிடக்குறா வேற வழி இல்லாம. ஏவல நீ சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா அவ மாமியாக்காரி சரியான கொடுமைக்காரி. அதான் மீனாட்சியோட அண்ணன் பொண்டாட்டி. ஏ அப்பா, அன்னைக்கு வயக்காட்டுல நெல் எடுத்துட்டு வந்தவளுக்கு அவர் என்னமோ கூட ஒரு மூட்டையை கொடுத்துட்டாராம். அதுக்கு என்ன பேச்சு பேசினாலும் தெரியுமா? எப்பா, எல்லாரும் திரும்ப கொண்டு கொடுத்துட்டு வர, அதை குறைய கொடுத்துட்டு வந்தவங்க அந்த பேச்சு பேசி போட்டா. எல்லாருக்கும் என்ன குத்தைக்கா விட்டுருக்கேன், எல்லாரும் அவர் கூட பிறந்தவளா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கேட்டு போட்டாலாம். இன்னும் சொல்ல முடியாதபடி என்னமோ அசிங்க அசிங்கமா பேசினான்னாவோ. எல்லாரும் அவருக்கு மதிச்சுதான் அந்த வீட்டுக்கே வேலைக்கு போறோம், வேற வழி இல்லாம போறோம், வேற என்னத்தை செய்யணும். அதுவும் இல்லாம அந்த புஷ்பவழியில அவ வீட்டுல வேலை பார்க்கல, அவ கூட அன்னைக்கு வந்து புலம்புன்னு புலம்புறான். ஏ அப்பா, என்னமோ சாம்பார் மிச்சம் இருந்துச்சான். அந்த பிள்ளை கொண்டுட்டு போங்கக்கா, இங்க இருந்தாலும் வீணா தான் போவும், நைட்டுக்கு வேற ஏதாவது செய்யணும்னு கொடுத்துச்சான். அதுக்கு அம்புட்டு பேச்சான். உன் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா? என் வீட்டு பொருள்களை தூக்கி வேலைக்காரிக்கு கொடுக்குற, ஏன் மிச்சம் இருந்தா நீ திங்க மாட்டியோ? ராத்திரிக்கு சுடுசோறு இதுன்னு தான் திம்பேளோ? உங்க வீட்டுல டிஃபன் தான் பண்ணுவாங்களோ? அப்படி இப்படின்னு கேட்டுப்பட்டாலும் பாத்துக்கோ. சண்டாளி தீஞ்சு போறவா, அவ அப்படித்தான் பண்ணுவா. ஏ அப்பா, ஒரு நாள் அவசரத்துக்கு ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அதை மறுநாளே கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன், என்னால முடியல. சரி யார்கிட்டயாவது வாங்கி கொடுப்போன்னதுக்கு அந்த பேச்சு பேசினா தெரியுமா? வாயில இல்லாத பேச்செல்லாம் பேசினா. 2000 கொருவாக்கி அவ பேசாத பேச்செல்லாம் பேசினாலே மருமவக்காரி ஒன்றும் போடாம வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கானா விடுவாளா? ஆமாட்டி, சரியான கொலைக்காரி தான். என்ன செய்ய? சரி மனசு கேட்கல, ஒரு 8 மீனாட்சி பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. இந்த கிழவிக்கே நேரத்துக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது. இது அடுத்தவளுக்கு பாவப்பட்டுக்கிட்டு போகுது. யார குத்த சொல்ல? நீ என்னம்மா கிளம்பு, வழியிலே இம்புட்டு நேரம் தலையில தண்ணி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பியா? அடுத்த வீட்டு கதையை கேட்கறதே உங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு. என்னல அப்படியே ஏத்து பாத்துக்கிட்டு இருக்க? ஏங்க இந்த தடவை மகசூலே நல்லா வரும் போல தெரியுது. ராவும் பகலும் வயக்காடுன்னு நீங்க கிடந்ததுல ஏதோ புண்ணியம் இருக்கு போல. இந்த தடவை நெல்லெல்லாம் வித்ததும் நம்ம மீனாட்சிக்கு நகை நட்டை பண்ணி போடணுங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சொல்ற. அது போக நம்ம மூத்த மவளுக்கு உன் அண்ணன் நகை வாங்கி கொடுத்துச்சுல, அந்த காசையும் நம்ம திரும்ப கொடுத்துடணும். சின்னவளுக்கும் ஏதாவது பேங்க்ல போட்டு வைக்கணும். ஆமாங்க, இவங்க நல்லா இருந்தா போதும். 3 பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த கவலையும் இருக்காது. நமக்கு என்ன, ஒரு கூழோ கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம பாட பாத்துக்குவோம். ஏன் பிள்ளை, உனக்குன்னு எந்த ஆசையுமே இருந்தது இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச வந்த நாள்ல இருந்து நான் உனக்காக பெருசா எதையும் செஞ்சதே கிடையாது.
ஒவ்வொரு பொம்பளையும் நகை நட்டு அது இதுன்னு புருஷன்கிட்ட சண்டை போட்டு வாங்கும் போதெல்லாம் நீ சத்தமே காட்ட மாட்டேங்கிற. உனக்குன்னு உள்ளுக்குற எந்த ஆசையும் இருந்தது கிடையாதா? இது வரைக்கும் நான் உனக்கு எந்த துணிமணியும் அதிகமா வாங்கி கொடுத்ததே கிடையாது. தீபாவளி பொங்கல்னா கூட பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ நிறைய நாள் எடுத்துக்கிட்டது கூட கிடையாது. இப்படியே உன் வாழ்க்கையை ஓட்டிட்ட. இம்புட்டு காலத்துல உனக்குன்னு எந்த சந்தோஷமும் கிடையாதா? அட போங்க, எனக்குன்னு என்ன இருக்கு? பிள்ளைங்க சந்தோஷமா துணிமணி உடுத்துறதையும் நகை நட்டு போடுறதையும் பார்த்து நாம சந்தோஷப்படணுமே தவிர நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? ஏங்க, மீனாட்சியும் அவ குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருந்தா அது போதும். அப்புறம் என்ன இருக்கு? சின்னது ஒண்ணு தானே, அதை நல்லா படிக்க வச்சு அது நல்ல வேலைக்கு போகணுங்க. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போனதே இல்லை. அதனால சின்னவளை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படணும். வேற என்ன வேண்டி கிடக்கு? ஏங்க, பொம்பளைக்கு நகை நட்டு துணிமணின்னு ஆசை இருக்கத்தான் செய்யும், பிடிக்கத்தான் செய்யும். ஆனா எனக்கு இப்ப அந்த ஆசையெல்லாம் கடந்து போச்சு. ஏங்க, நான் எப்பவுமே சந்தோஷமா தானே இருக்கேன். எப்ப கேட்டாலும் இதையே சொல்லு. என்ன கொடுத்து வச்ச புருஷன், என் புருஷன் என் மேல எம்பூட்டு அன்பா இருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? ஏங்க, நிறைய குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு, புருஷன் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிக்கிட்டு பிள்ளைங்க ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிக்கிட்டு பொம்பளைங்க நிம்மதியே இல்லாம இருப்பாங்க. 1000 பணம் காசு இருந்தாலும் நிம்மதி இல்லாம இருந்தா அது என்ன வாழ்க்கை சொல்லுங்க? காசு பணம் இல்லாட்டாலும் தினமும் நிம்மதியா படுத்த உடனே தூங்கிருதமே. வேற என்ன வேணும்? நீ சொல்றது உண்மைதான் மீனாட்சி. என்ன செய்ய சொல்ற? நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். இப்படியே எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். வாழ்க்கையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பின்ன எனக்கு மட்டும் கொடுப்பன இல்லையா என்ன? ஏங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறேன் நானும் கொடுத்து வச்சுதான் இருக்கேன். வேற என்ன வேணும்? வாழ்க்கையில இதை விட ஒரு சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அதானே உன்கிட்ட பேசி தப்பிக்க முடியுமா? அது சரி, வாங்க. மூத்தவ வேற வீட்டுல வந்திருக்கா, பேத்தி வேற வந்திருக்கானே. இன்னைக்கு கறி எடுத்து சமைச்சு வச்சிருக்கேன். அதான் உங்களை கூப்பிட வந்தேன். சின்ன மாப்பிள்ளையும் வாரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வெளியூர் போறாராம்ல, அதனால எல்லாருக்கும் சேர்த்து இலையில பரிமாறி சாப்பாடு போடணும். வாங்க. அதானே பார்த்தேன். ஏன் மீனாட்சி இம்புட்டு சந்தோஷமா வந்திருக்கானா ஏதோ காரணம் இருக்குன்னு. 2 மாப்பிள்ளைங்களும் வராங்களா? பின்ன என்ன, உன்னை கையில பிடிக்க முடியாது. பெரியவன் ஏதோ வீஞ்சிக்கிட்டு தான் வந்து உட்காந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். என் புருஷன் வருவாருன்னு சொன்னாலே தவிர அவர் வர்ற மாதிரி தெரியல. நேத்து போனை போட்டேன், அவர் பேசிக்கிட்டே இருந்தவரு டபக்குன்னு போனை வச்சுட்டாரு. அப்போ அவ அம்மா வந்திருக்குமா இருக்கும். அப்போ ஏதோ சண்டை சச்சரவோட தான் வந்திருக்கா. ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா. பேத்திய கூட்டிட்டு போய் தனியா கேட்டாதான் தெரியும். அதானே பார்த்தேன். அவ சண்டை சச்சரவு இல்லாம எப்படி வருவா? குடிக்கார புருஷன் கட்டிக்கிட்டு படாத பாடுதான் படுறா. வேற என்ன பண்றது? ஆமாங்க, என்ன செய்ய? அவ தலையெழுத்து அப்படி. சரி, எல்லாம் மாறும்னு நினைப்போம். வாங்க கிளம்புவோம். மீனாட்சி வேற வந்துருவா. சரி புள்ள, இரு வாழலைய அறுத்துட்டு வரேன், நீ போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இங்க நிக்கிறேன். வாங்க சேர்ந்தே போவோம். அதானே, சரி புள்ள, நீல வாரு. அவன் மனுஷன் போடாம உழைக்கிறாரு. என்னைக்குதான் இவருக்கு உட்காந்து சோறு திங்க குடுப்பன இருக்க போதோ தெரியல.